பராசக்தியாக உருவம் எடுத்து பார்க்கிறார்கள். பின்னர் சிங்கப்பெண் என்று வார்த்தையால் சொல்கிறார்கள். ஆனால் யாரும் நிஜ வாழ்க்கையில் அதை செயல்படுத்துவதில்லை. ஒரு பெண்ணை சிலையாக வடிவாக கொண்டு வருபவர்கள் இருவர். ஒன்று அவள் தாய், மற்றொருவர் அவளுடைய ஆசிரியர்கள். அதிலும் பெண் ஆசிரியர்கள் வகிக்கும் முக்கியத்துவம் மிக அதிகமானது. அப்படித்தான் இவ்விரு ஆசிரியர்களோடு தூண்டுதலோடு பல நாள் பல விஷயங்களை பெண்கள் கல்லூரியில் பல பேட்ச் மாணவர்களை இவர்கள் வெளியேற்றினார்கள். அவர்களை அப்பொழுது பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கவில்லை. ஆனால் இன்றைய நிலையில் அவர்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் பாவித்து பார்த்து அவர்கள் எத்தனை தூரம் பயணம் செய்துள்ளார்கள் என்பதை எங்களால் இப்பொழுது உணர முடிகிறது. அதற்கான சான்றுதான் இந்த புகைப்படம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எங்களை என்றும் எங்கு தொலைவில் இருந்தாலும் வழிநடத்தி செல்கிறார்கள். இது ஒரு மறுக்க முடியாத உண்மை. என்ன சொல்கிறீர்கள்? ஒரு பெண்ணை தன் புகுந்த வீட்டில் தன் கணவன் பல்லக்கில் தூக்கி செல்ல வேண்டும். ஆனால் அப்பேற்பட்டவன் அவளை பல இடங்களில் நொறுக்கி சுக்கு நூறாக தூள் தூளாக உடைத்து வருகிறான். ஆனால் இந்த ஆசிரியர்களை நாம் பார்க்கும் பொழுது பல விஷயங்களை பல மைல்கள் நாமும் இன்னும் கடந்து செல்ல வேண்டும் என்று சிறந்த உதாரணத்திற்கு அவர்கள் மட்டும்தான். என்னுடைய ஆசிரியர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் நான் அவர்களுடைய புகைப்படத்தை வெளியிடுகிறேன். அப்படி சிறு மனஸ்தாபம் இருந்தாலும் என்னை மன்னிக்க கோருகிறேன். ஏனென்றால் அவர்கள் சிகரத்தை தொட்டு விட்டார்கள் என் மனதில்.